ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட்ஒர்க். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நான் 4 அடியும் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதில் 8 ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு நான் அடிபாகம் போட்டிருக்கேன். அதே ஒயர்லேயே நான் அடிபாகம் போட்டிருக்கேன். 8 8. அதுக்கடுத்து நம்ம 4 நல்லா பிரிக்கணும். அடி ஏற்கனவே நிறைய குடைகளில் போட்டிருக்கேன். இப்போ ப்ளூ ஒயர் எடுத்து நம்ம இடது பக்கம் விட்டுருக்க ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து 4 நாளாக நம்ம பிரித்து ஒரு ஒயர் சேர்க்கணும். இந்த மாதிரி கூடைகள் நான் நிறைய போட்டிருக்கனால அடிபாகம் போட்டதை காட்டலை. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வேறு லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் அடிபாகம் போட கற்றுக்கிடுங்க. நான் 4 அடியும் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு கூட எடுத்திருக்கேன். இது கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கனமாக உள்ள ஒயர் இருந்தால் 4.25 4.5 அடி கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ரொம்ப கனமாக இருக்கும் சில ஒயர், அதுக்கு 4.5 அடி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் தாராளமாக. இது நான் பிங்க் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இது ப்ளூ டீலக்ஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ 4 முடிச்சு நம்ம போட்ட உடனேயே நம்ம இடது பக்கம் விட்ட ப்ளூ ஒயர் அளந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண ஒயரையே வச்சு அளந்து இன்னொரு 4 போடலாம். ஒரு பக்கம் போடுறதுக்கு 4 நாளாக பிரிக்கிறதுக்கு ஒரு பக்கம் போடுறதுக்கு 2 ப்ளூ ஒயர் தேவைப்படும். அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம 2 ஒயராக நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இந்த நம்பருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது அதோட விலை உங்களுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இப்போ இந்த 4 முடிச்சுலேயும் ஒரு ப்ளூ ஒயர் சேர்த்தாச்சு. நீங்கள் போடும்போது டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இப்போ இதுலேயும் நம்ம விட்ட இடது பக்கமாக விட்ட ப்ளூ ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 2 ஒயர் சேர்க்கணும். 4 நாளாக பிரித்து சேர்க்கணும். இப்போ நான் சேர்த்துட்டு 2 4 6 8 ஒயர் மொத்தம் சேர்த்துருக்கேன். இதில் கார்னர் திருப்புறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம். அதுக்கடுத்து இந்த பிரிஞ்சிருக்கிற இந்த 2 ஒயரை ப்ளூ ஒயரை சேர்த்து நம்ம ஒவ்வொரு முடிச்சு போடணும். 4 கார்னர்லேயும் அதே மாதிரி ப்ளூ ஒயரை தான் நம்ம முடிச்சு போடணும். இப்படியே ஒவ்வொரு தடவையும் ப்ளூ ஒயரை நம்ம முடிச்சு போட்டுக்கிடலாம். இது எல்லாமே நம்ம நார்மல் நாட்டில் தான் பண்ணுறோம். 3 நாட் மேலே வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம 2 ப்ளூ இருக்கிறதெல்லாம் போட்டுட்டோம். மொத்தம் 8 முடிச்சு வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த 4 பிங்க் ஒயரையும் 2 எடுத்து நம்ம முடிச்சு போடணும். இந்த 4 ஒயர்லேயும் கிராஸாக நம்ம 2 நாட் போடணும். அது போடாமல் கூட நான் ஒரு கூட பின்னியிருக்கேன். அதில் கொஞ்சம் இது ரவுண்டாக வரும் பேக். இது கூட இந்த மாதிரி மெத்தட்லையும் பின்னலாம். நான் அதையும் நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 முடிச்சு போட்டுட்டோம். 4 ஒயரை சேர்த்து 2 எல்லா பக்கமே 2 முடிச்சு போட்டாச்சு. எல்லா பக்கமே கிராஸாக நாட் வரும். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் ப்ளூ ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 4 இன்ச் அளவு இடது பக்கமாக விட்டுட்டு நாம் சுற்றிலும் இந்த ஒயரை வச்சு நம்ம சுற்றிலும் பின்னணும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ப்ளூ ஒயர் விட்டோம். அதை நாம் அடுத்து நம்ம சொருகிடலாம். சொருகிட்டு நம்ம ஏணிப்படி நாட் தான் போட போகிறோம். ஒவ்வொரு லைனாக ஏணிப்படி நாட் போட போகிறோம். இதில் கிராஸாக இருக்கிறத நம்ம நேராக பின்னுறோம். அதனால் ஒரு ஒயர் கூட ஸ்கிப் பண்ணாமல் பின்ன வேண்டியது இருக்கும்.
நான் ப்ளூ அண்டு பிங்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஐங்கோணம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை வச்சு நான் பின்னுறேன். இப்படியே ஒரு லைன் நான் பின்னிட்டு ஒரு லைனில் ஏணிப்படி நாட் போட்டுட்டு நான் 2வது லைன் போடுறேன். நான் ஏணிப்படி நாட் போட தெரியல அப்படின்னா உங்களுக்கு லிங்க் தரேன், அதை பார்த்து போட்டுக்கிடுங்க. இப்போ உள்ளே இருந்து தான் ஒயர் வரும், அதை வச்சு 2வது லைன் நான் பின்னுறேன். இப்படியே நான் ஒவ்வொரு லைனும் லேடர் நாட் போட்டு பின்ன வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஏணிப்படி நாட் போட தெரியல அப்படின்னா கூட அது பிரச்சனை இல்லை, அப்படியே கூட நீங்கள் பின்னலாம். இப்படி ஒவ்வொரு லைனும் நான் லேடர் நாட் போட்டு பின்னுறேன். அடிபாகம் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு காட்டுறேன். 9 லைன் பின்னிருக்கேன். மேலே வந்து ரன்னிங் வேற கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு 3வது நாட்டில் நார்மல் நாட் கூடைக்கு சொருக்கிற மாதிரி சொருகியாச்சு. கைப்பிடிக்கு 11 அடியில் ப்ளூ ஒயர் ஒன்றும் பிங்க் கலர் ஒயர் ஒன்று எடுத்துருக்கிறேன். நான் இந்த ப்ளூ லைனில் இந்த 2 லைன் சேர்த்து மேலேருந்து கீழே 3வது லைனில் இந்த 2 ஒயரையும் சொருகிறேன். 11 அடியில் ஒரு ஒயர் ப்ளூ, ஒரு ஒயர் பிங்க். இது வந்து நார்மல் நாட் கைப்பிடி தான் போடுறேன், சேர்த்து ஒன்றா வச்சுக்கிடுங்க. இப்போ பிங்க் ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் பின்னின உடனே மேலே வர ஈஸியாக போட்டுடலாம். இதில் முடிச்சு மட்டும் போடணும். நம்ம நார்மல் நாட் முடிச்சு இது பிங்க் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ போடணும். இது சுற்றி சுற்றி நம்ம போட வேண்டியது இருக்கும், கூடையே நம்ம சுற்றி போட வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு முடிச்சு நான் போட்டுட்டேன். பிங்க் கலர் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் லூஸ் வரும், அதை கொஞ்சம் டைட்டாக போடணும். ஒரு நாட் வந்து ப்ளூ வரும், ஒரு நாட் வந்து பிங்க் வரும். அதுக்கடுத்து ஒரு நாட் வந்து 2 ஒயரும் சேர்ந்த மாதிரி வரும், 2 கலர் சேர்ந்து வரும். இது ஈஸி தான். முதல்ல போடும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக போடுங்க. இது ஒரு பக்கம் ப்ளூ பிங்க் இப்படி லைனாக வரும். இது தனியாக கூட நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் தரேன். இப்போ எல்லாத்தையுமே நான் பின்னிட்டு சைடில் அதே மாதிரி சொருகியாச்சு. இது ஒரு சின்ன ஒயரை வச்சு கூட நீங்கள் கட்டிக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.